மக்களே, நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆர்சிபி லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஏன்னா நேற்று டெல்லிக்கு எதிராக அவங்க வந்து டெல்லியை 75க்கு ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்டாட் வந்துச்சு. யார் ஐபிஎல்லே அதிகபட்சமான லோவஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்கிறாங்க, 75 கீழே ஆல் அவுட் ஆயிருக்காங்கன்ற ஒரு ஸ்டாட் வந்துச்சு. அந்த ஸ்டாட்ல ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, செகண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. நான் எல்லா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்களுடைய பாசிட்டிவ் ஸ்டாட்ஸ் வந்தா பாசிட்டிவ் ஸ்டாட்ஸ், நெகட்டிவ் ஸ்டாட்ஸ் வந்தா நெகட்டிவ் ஸ்டாட்ஸ், இதுதான் வழக்கமா நான் பண்றது எல்லா டீமுக்குமே. சிஎஸ்கேவா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், எந்த டீமா இருந்தாலுமே அந்த டீமோட மோசமான ஸ்டாட்டையும் சொல்லியிருக்கிறேன், பாசிட்டிவ் ஸ்டாட்டுமே சொல்லியிருக்கிறேன், சொல்லாமலாம் கிடையாது. அதே மாதிரி தான் நேத்து ஆர்சிபியோட ஸ்டாட் பாசிட்டிவா விராட் கோலி 9000 அடிச்சதையும் சொன்னேன். ஏசெல்வுட் மற்றும் இவரு புவனேஷ்குமார் அவங்க அந்த 6 ஓவர் பவர் பிளேல என்னென்ன ரெக்கார்டு உடைச்சாங்கன்றதையும் சொன்னேன். அதை கேட்கும் போது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கெல்லாம் இனிக்குது போல இருக்குது. ஏன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டாட் சொன்னா மட்டும் கசக்கு தான், எனக்கு புரியல. ஏப்பா இதே தான் எல்லா டீமுக்கும் பண்றேன், அப்ப எல்லா டீமும் அப்படிதான் இருக்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ்னா பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க, நெகட்டிவ்னா நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவா சொன்னும் போது இது உங்க டீமை மட்டும் பத்தி நெகட்டிவ் ஸ்டாட்டோ நெகட்டிவ் ஹைலைட்டை பத்தி பேசவே கூடாதா என்ன? அப்படி பேசுனா கமெண்ட் கீழே வந்து இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. அப்படி கேவலமா பேசுறது நீங்க, அது உங்களோட குவாலிட்டி என்ன, நீங்க என்ன ஆளு அப்படின்றதான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நான் மெயின் பண்ணீங்களே, பட் சொல்றேன். ஏன்னா மற்ற டீம் போடும்போது யாரும் அந்த அளவுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. ஆனா உங்க டீமுக்கு எதிராக மட்டும் ஒரு இது சொன்னா மட்டும் அவ்வளோ பொங்கிட்டு வரீங்களே, ஏன் அப்படின்றது கேட்கறேன். எல்லா டீமும் தானே அப்படியே பார்த்துட்டு சைலண்டா போறாங்க. அப்படி நீங்க போயிருக்கலாமே. எதுக்கு இந்த பிஹேவியர், எதுக்கு இப்படி பேசுறது? நான் ஒன்றும் நடக்காத பேசலையே. அதுவும் அந்த ஸ்டாட்ல நடந்த விஷயத்தை பற்றி தானே பேசியிருக்கேன். நடக்காத பேசியிருந்தேன்னா நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது. நடந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? புரியல எனக்கு. நடந்த விஷயத்த எல்லா டீமுக்கும் நடந்த விஷயத்தான் நான் சொல்றேன். அதை சொன்னா இவங்க பொங்கி எழுறாங்கன்னா அப்போ உங்க டீம் ஆர்சிபி அப்படின்னு ஒரு டீம் இருக்குல்லையே, அந்த டீமை போயிட்டு அந்த வரலாறை மாத்தி எழுத சொல்லுங்க. மாத்தி எழுதினதுக்கு அப்புறம் நான் வேணா அந்த ஸ்டாட்டை சொல்லாம இருக்கிறேன். எல்லா டீமோடைய பாசிட்டிவ் ஸ்டாட்டும் நெகட்டிவ் ஸ்டாட்டாலும் எனக்கு என் ஃபேவரட் டீம் இருந்தாலும் அந்த ஸ்டாட்டை நான் சொல்லியிருக்கேன், சொல்லாமலாம் மறைச்சது கிடையாது. அந்த மாதிரி தான். அப்படி நீங்க சொல்லாம நான் இருக்கணும்னா அந்த டீம் அந்த ஸ்டாட்டை மாத்தி அமைக்க சொல்லுங்க, நான் சொல்லாம இருக்கிறேன். ஸோ இந்த ஐபிஎல் 19 வருஷம் ஐபிஎல் வரலாற்றுலேயே அதை மாற்றி அமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு லோவஸ்ட் ஸ்கோரில் 4 வாட்டி 75 கீழே ஆல் அவுட் ஆனது ஆர்சிபி அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அது மாத்திர வரையும் நான் இது பண்ணதான் செய்வேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடாதுன்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, நடந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது.